காமராஜரை கண்ட மேனிக்கு கழுவி ஊத்துனது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திமுக தான். கொஞ்சம் கூட ஒரு உறுத்தலே இல்லாம எப்படி அவங்க வரலாறு மாத்துறாங்க? வரலாறு மாத்துறதோ இல்ல மாத்தி பேசுறதோ இதெல்லாம் ரொம்ப சகஜம் திமுக பொறுத்த வரைக்கும். லாக்கெட் 2 நிமிஷம் பேசினாரு, அது பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. 2 நிமிஷம் பேசினாலும் கிறிஸ்பா பேசினாரு. கால் ஷீட்டோட ட்ரெண்ட்லயே இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த டைம் தான் கேமரா சொன்னதும் இந்த 2 நிமிஷம் தான். அஜித் குமார் இஷ்யூ கூட வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் ஆகி மக்களே கிட்டத்தட்ட மறந்து போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிற டைம்ல வந்து ஒரு போராட்டம் நடத்துறோம் பாரு அப்படின்ட்டு களத்துக்கு வந்து ஒரு அதிர்வலையை உண்டாக்குனாரு தளபதி. ஆனா மறக்க முடியாம பண்ணிட்டு போயிட்டாங்க. கம்பி எல்லாம் உடைச்சிட்டு இப்ப அவர் சாரி கேட்டுட்டு வர போனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்களா, இப்ப வரைக்கும் கூட்டணி என்னன்னு தெரியல, கூட்டணி கட்சிகள் எதுன்னு தெரியாது, யாரு வேட்பாளர், எவ்வளவு சீட்டு, எங்க பங்கு போறோம் எதுவும். ஆனா சர்வே ரிலீஸ் பண்ணி நீங்க ஒரு 22.5 ரிலீஸ் பண்றீங்க. இது எப்படி நீங்க வந்து பேஸ் பண்ணுவீங்க? இதெல்லாம் தெரியாத போதே 22%னா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 50% வாங்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அப்ப சொல்றீங்க, 50 சொல்றீங்க, 90 சொல்லுங்களேன். விஜயோட கம்பாரிசன் வித் ரஜினிகாந்த், அந்த கம்பாரிசன்ங்கிற வேர்டே வந்து எனக்கு செட் ஆகல. ஏன்னா இட் டசன்ட் ஜெல் வித் சூப்பர் ஸ்டார் ஃபார் எனி மேட்டர், ஃபார் தட் மேட்டர். அவங்களாம் ஒரு ஐகான். விஜய்னு சொன்னீங்கன்னா இந்த ரெண்டு கொள்கையே இல்லையே. ஒன்லி ஃபார் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் விஜய் அண்ட் இஸ் பாப்புலாரிட்டி. அதர் தேன் தட் பொலிட்டிக்கல்ல அவர் இன்னும் ஒரு கீழே காலையே பதிக்கல அவர். அன்பு டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் பல்வேறு பரபரப்பான நிகழ்வுகளை கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம் இன்னொரு பெரிய பூகம்பமும் வர காத்திருக்கிறது. இது போன்ற பல விஷயங்களை நம்முடன் இன்று விவாதிக்க அரசியல் விமர்சகர் காசிராமன் சார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறேன் சார். ஒரே நிமிஷம், நம்மளால இந்த கொஞ்சம் கூலர் இல்லாம இருக்க முடியறது இல்ல. ஏன்னா கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கிறதால ஒரு கூலர் போட்டலாம். காமராஜரே ஏசி இல்லாம இருக்க முடியாதுன்றாரு. நான் நம்ம ரேஞ்சுக்கு. உங்க ஊர் திருச்சியா? இல்ல திருச்சின்றதுக்கு இல்ல, வெயில் அதிகமா இருக்குது அதனால ஏசி இல்ல. ஏன்னா அங்க இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஏசி பத்தி எல்லாம் பேசுறாங்க. சோ அதான் நீங்க திருச்சியா உங்க ஊர் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்போ பாத்தீங்கன்னா காமராஜரால ஏசி இல்லாம இருக்க முடியல, நம்ம லெவலுக்கு ஒரு கூலர் இல்லாம இருக்கலாம்ல. கலைஞர் காட்டிய வழியில் கூலரோட அப்படி ஒரு செட்டப்போட இருந்தாதான் கரெக்டா இருக்கும். ஆமா, ஆனா முதல்ல நம்மளோட கடும் கண்டனங்களை பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். கர்ம வீரர், ஒரு எளிமைக்கே பேர் போன காமராஜரை வந்து ஒரு கேஷுவலா ஒரு கமெண்டா அதை வந்து அவங்க எதை மனசுல வச்சுட்டு பேசினாங்கிறது தெரியாது. பட் ஸ்டில் அது வந்து ரொம்பவே கடும் கண்டனத்துக்குரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவரு சொன்னது. வந்து அது எப்படி வேணா அவங்க சொல்லியிருக்கட்டும், டிஎம்கே ப்ரொமோட் பண்றதா நினைச்சு கூட சொல்லட்டும். பட் கண்டிப்பா காமராஜரை வந்து அது இவ்வளவு தவறா விமர்சிச்சிருக்க வேண்டாங்கிறது தான் நம்மளோட முதல் பதிவு. சோ அந்த கடும் கண்டனத்தை இங்க பதிவு செய்யறோம் ஃபர்ஸ்ட் இந்த பேட்டியில. இந்த இணைய ஊப்பிகள் நம்ம நிறைய பாக்குறோம், இணைய உடன்பிறப்புகள் எல்லாம் காமராஜர் பர்னிச்சரை நாங்க உடைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. இந்த ஏசி மேட்டரை தவிர்த்து இன்னொரு முக்கியமான விஷயத்த யாரும் கவனிக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு பிட்டு போட்டிருந்தாரு திருச்சி சிவா அவர்கள். கலைஞர் வந்து அவரோட கையை பிடிச்சாரு, காமராஜர் வந்து கருணாநிதி கையை பிடிச்சி நீதான்பா காப்பாற்றணும் தமிழ்நாட்டின் ஜனநாயகத்தையோ அப்படின்னாரு. என்னங்க சிரிக்கிறீங்க? இல்ல, இந்த கைய பிடிச்சுன்னு சொல்லும் போது எனக்கு எப்பவுமே நம்ம லெஜெண்ட் சோ அவர்கள் இருக்காரு, நான் அதை ஷேர் பண்ண விரும்புறேன். திமுக எந்த போராட்டம் பண்ணாலும் ஒரு காலம் வரைக்கும், ஒரு காலகட்டம் வரைக்கும் மனித சங்கிலி போராட்டம் தான் பண்ணுவாங்களாம். ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது இல்லையா? நானே சொல்றேன். ஏன்னா மனித சங்கிலி போராட்டம் என்னன்னா, ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சிட்டு லைனா நிப்பாங்க. ஏன்னா உடன்பிறப்பு, அதாவது திமுக காரன கைய விட்டீங்கன்னா அடுத்தவன் ஜோபில கைய விட்டுருவானா. அதுக்காக சோ இதை வந்து நகைச்சுவையா நீங்க இப்ப இத சொல்லவே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கைய பிடிச்சு சொன்னாருன்னு சொல்றீங்களே, அது ஏதோ ரிலேட் பண்ணிக்கிட்டேன். சோ இத சொல்லுவாரு எப்பவும் எல்லா பேட்டியும் சொல்லுவாரு. சோ அப்படி இருக்கும்போது திமுகவுக்கே ஒரு உரிய இது என்னன்னா, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, நம்பவே மாட்டாங்க, கூட இருக்கிறவங்களே நம்ப மாட்டாங்க. அதாவது கூட இருக்கிற திமுகவே நம்ப மாட்டாங்க, கைய பிடிச்சுப்பாங்க போது இவர் கண்டிப்பா கைய பிடிச்சுதான் சொல்லியிருப்பாரு. அந்த கைய பிடிச்சு சொன்னது வரைக்கும் உண்மை, ஆனா சொன்ன மேட்டர் உண்மை இல்ல. அதனால கைய பிடிச்சிருக்கிறது உண்மை. இது கிஷோர் கே சுவாமி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, கருணாநிதித்தனம் அப்படின்னு. ஒருவேளை அந்த வார்த்தையோட இதை பொருத்தி பார்க்கலாமா? அவரு வந்து சாதாரணமாவே அதைதான் பேசுவாரு அவரு. நம்ம தெரியல அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இப்ப எடுத்துட்டு போக முடியுமான்னு தெரியல. ஒவ்வொருத்தரோட ஸ்டைலு. பட் ஸ்டில் அந்த ஊபிஸ் திமுகங்கிறதுக்கு இது கண்டிப்பா பொருந்தும். சோ அதனால கிஷோர் கே சுவாமி இன்னொரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு, 150 ரூபாய் ஒரு பாக்கெட்ல இருக்கும் போதே காமராஜர் அவர்கள் வந்து இறந்தாரு. சோ அது பாக்கெட்லயே அந்த பணம் இருந்திருக்குன்னா கருணாநிதி அவரை பார்த்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல
அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கு கீழே ஒருத்தங்க கமெண்ட் கூட வச்சிருந்தான், ஒருவேளை அந்த பாக்கெட்ல இருந்து காசு எடுக்க போகும்போதுதான் டக்குன்னு கையை பிடிச்சி விட்டுறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு காமராஜர். அததான் இவங்க மாத்தி பேசிட்டாங்களோ அப்படின்னு. இது நீங்க சொல்லும் போதுதான் இன்னைக்குதான் ஒரு ஜோ சாரோட ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்தேன். நீங்க 150 ரூபாய் பாக்கெட்ல இருந்தது சொன்னீங்க. ஜோ சார் என்ன சொன்னார்னா 28 ரூபாய் தான் இருந்துதான் அவரோட ரூம்ல, அவர் இறந்த தருவாயில காமராஜரோட ரூம்ல. சோ அந்த 150 28 ஆனதுக்கு இப்ப நீங்க சொன்னதை ரிலேட் பண்ணிக்க முடியுது என்னால. இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, ஜோ அதுல இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, அவங்க வீட்டெல்லாம் காலி பண்ணி அவர் இறந்த அப்புறமா காமராஜர் எடுக்கும்போது 28 ரூபாய் கூட துக்ளக்கு நாளிதழும் இருந்ததாம். அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்ப அதையும் படிக்கிறாரு காமராஜர், ஒரு அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. சோ உண்மையே சொல்லணும்னா 28 ரூபாய் தான் இருந்தது அந்த ரூம்ல. சோ 150 இல்ல. அதுவே தெரியல குறைஞ்சிருக்கு எப்படின்னு. அதுக்கு ஒரு கண்டுபிடிக்கணும், ஏசி வச்சு விசாரணை கமிஷன் அமைக்கணும். இருக்கிற விசாரணை கமிஷன் போகாதுன்னு நீங்க வந்து இன்னும் இன்னொரு விசாரணை கமிஷன் வேற வைக்கணுமா? அப்புறம் விசாரிக்கிறன்ற பேர்ல வந்து இன்னொரு லாக்அப் டெத் ஆயிடுச்சுன்னா தாங்க முடியாது. இல்ல டெக்னிக்கலா நீங்க லாஜிக்கலா பாத்தீங்கன்னா கமிஷன்ங்கிறது திமுக சேர்ந்தது, கரெக்டா? அதனால அது எப்பவுமே விசாரணை தான் தனி. விசாரணை தான் தனி, கமிஷன் எப்பவுமே உண்டு. அதனால விசாரணை கமிஷன்ங்கிறது நார்மல், அவங்களுக்கு நேச்சுரலி இட் கோஸ் வெல் வித் டிஎம்கே. அதனால இல்ல, பட் எனக்கு என்ன டவுட்னா, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல நான் கேக்குறேன், காமராஜரை கண்ட மேனிக்கு கழுவி ஊத்துனது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திமுக தான். திமுகன்னு சொல்றதை விட கருணாநிதி அவர்கள் தான் பர்டிகுலரா. இன்ஃபேக்ட் கருணாநிதி அவர்களோட ஒரு ட்வீட் எடுத்து இணைய ஊப்பிகள் எல்லாம் இப்ப ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுலயே கலைஞர் வந்து சொல்லிட்டாரு ஏசி இல்லாம தூங்க முடியாதுன்ற மாதிரி. பட் அதுலயே கருணாநிதி அவர்கள் மென்ஷன் பண்றாங்க, நான் காமராஜரை பத்தி எழுதுனதுக்கெல்லாம் இது ஒரு ஐ எம் நாட் ரெடி வித் எக்ஸாக்ட் வேர்ட், அதுல வந்து ஒரு பரிகாரம் மாதிரி, நான் காமராஜரை திட்டினதுக்கு இது ஒரு பரிகாரம் மாதிரி சம்திங் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சோ கருணாநிதி அட்மிட் பண்ணிக்கிட்டாரு. ஆன் ரெக்கார்ட்லயும் நம்ம பல ரெக்கார்ட்ஸ் வந்து பாக்குறோம், கருணாநிதி என்னென்ன முரசொலியில போட்டிருக்காரு அப்படின்றது வந்து. பட் கொஞ்சம் கூட ஒரு உறுத்தலே இல்லாம எப்படி அவங்க வரலாறு மாத்துறாங்க? இந்த வரலாறு மாத்துறதோ இல்ல மாத்தி பேசுறதோ இதெல்லாம் ரொம்ப சகஜம் திமுக பொறுத்த வரைக்கும். அந்த அரசியல் நிலைப்பாடுங்கிறது ஒண்ணு, பட் நேச்சுரலி தே ஆர் டென் டு டூ ஆல் திஸ். இப்ப நீங்க அந்த பரிகாரங்கிற வேர்ட் யூஸ் பண்றீங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முற்போக்கு சமூக சீர்திருத்தம் அப்படி அவங்க சொல்லலைனாலும் அந்த பரிகாரங்கிற வேர்டு அவங்களுக்கு செட்டே ஆகாது ஃபர்ஸ்ட் திங். சோ அதெல்லாம் மீறி பாத்தீங்கன்னா இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ரிலேட் பண்ணி சொல்ல வரேன். திமுகங்கிறதுக்கு தயிர் வேடை வந்து சமாதியில வைக்கிற வரைக்கும் இருக்காங்க, ஆனா அவங்க முற்போக்கா பேசுவாங்க. சோ அதனால அந்த பரிகாரம் வேர்டு அதெல்லாம் அவங்க நார்மலா யூஸ் பண்ணிப்பாங்க. சோ அது தப்பு கிடையாது. சோ என்ன சொல்ல வரேன்னா, நான் கூட இன்னைக்கு பார்த்தேன், நம்ம தமிழக பாஜக தலைவர் நயினார் வந்து ஒரு அருமையான ஒரு பதிவு செஞ்சிருந்தார். முரசொலியோட நாளிதழில போடப்பட்ட புகைப்படங்கள், அதுவும் யாருன்னா நம்ம கர்ம வீரர் காமராஜரை தாக்கி. அது ரொம்பவே வந்து பாக்குறதுக்கு வந்து சாதாரண, நான்லாம் வந்து கட்சி சாராத ஒரு மனிதர், காமராஜர் பத்தி கேள்விப்பட்டதோட சரி பார்த்தது கிடையாது. நமக்கே அவ்வளவு ஒரு ஹர்ட் ஆகுதுன்னா, உண்மையிலேயே இந்த காங்கிரஸ்லயே இருந்து வந்து உறுப்பினர்களா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி கொதிச்சு போயிருப்பாங்க பாருங்க. அந்த முரசொலியோட பாக்குறதுக்கும் இவங்க பேசினதுக்கும். இன்னைக்கு இந்த இணைய ஊபிஸ் வந்து இது எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கறதுன்னு அவங்கள முடிவோட இருக்காங்க. அவங்களோட வேலையே அதுதான் வச்சுக்கோங்களேன். சோ அதனால அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்க முடியாது நியாயத்தையோ தர்மத்தையோ நீதியோ. சோ அது மாதிரி இன்னைக்கு அவர் சீமான் அவர்களும் ரொம்ப அருமையா பேசியிருந்தாரு. ஒரு பேட்டியில கேட்கும்போது சொல்லியிருந்தாரு, காமராஜரை பத்தி என்னெல்லாம் கலைஞர் சொன்னாருன்னு அவர் சொல்லி கேட்க, அதை வந்து நம்மளால சொல்லக்கூட முடியாது, ரிப்பீட் கூட பண்ண முடியாது. அப்படி இருந்தது, ஹர்ட்டிங்கா இருந்தது. அந்த ரஷ்யா போனதை பத்தியோ ஏன்னா அப்படி நினைச்சு பார்க்க கூட தோணாது. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு தலைவர், தமிழ்நாட்டோட ஒரு அடையாளம் அப்படின்னா நம்ம இன்னைக்கும் சொல்லலாம்னா காமராஜர் தான் இல்லையா? நீங்க வந்து தமிழக தலைவர்னு நீங்க யார சொல்லுவீங்க சொல்லுங்க? நம்ம ராஜாஜி, காமராஜர், அண்ணா இப்படிதான் சொல்ல முடியும். மிச்சம் எல்லாரும் நம்ம தமிழக கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பத்தி பேசல. தமிழ் கடவுள் இல்ல, அது யாரு தமிழ் கடவுள் சொல்லுங்க தெரிஞ்சுப்போம். நம்ம உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரா இருந்தாரு ஒருத்தர், அன்பில் மகேஷ், இப்போ அமைச்சரா கூட இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழ் கடவுள் வந்து தலைவர் கலைஞர் தான் அப்படின்ட்டு. திமுக ஆமா கடவுளுக்கு படைக்கிறாங்க, தயிர் வடெல்லாம் வைக்கிறாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஆனா கடவுளே இல்லம்மாங்க, நான் தமிழக கடவுள்ன்றாங்க. சோ அதான் சொல்லிட்டேனே, அவங்க வந்து மாத்தி மாத்தி காங்கிரஸ் ரத்தத்திலேயே ஊறி வந்தவங்களுக்கு வந்து எவ்வளவு வருத்தமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. செல்வ பெருந்தகையர் அவர்கள் திடீர்னு கோவப்படுறாரு. அவர் வந்து ஒரு 6 கட்சி தாண்டி தானே இங்க வந்திருக்கிறாரு, அவருக்கு இவ்வளவு பேர் கோவப்படும் போது கட்சி தலைவரா, தமிழ் ஒரு மாநிலத்தோட கட்சி தலைவரா அவர் கோவப்படலன்னா நாளைக்கு அதுவே ஒரு பேச்சு பொருளாயிடும். சோ இது வந்து சும்மா ஒரு அந்த மொமெண்ட்ரி ஒரு சும்மா ஒரு பதிவு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு இன்னும் சொல்ல போனா ஒரு இந்த எக்ஸ் தளத்துல செய்யற ஒரு பதிவா நீங்க எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு இப்ப இந்த தோழமை சுட்டுதல், தோழமை சுட்டுதல் எப்படியோ, நீ ஏன்பா கோவப்படுற அப்படின்ட்டு ஸ்டாலின் நாளைக்கு கோவமா கேட்டாருன்னா என்ன பண்ணுவாரு?
அது கண்டிப்பா கேட்பார்ல. அப்புறம் சொல்லலாம், சார் நான் இது போடலன்னா தான் பிரச்சனையா போயிடும். சோ அதனால சும்மா இந்த பக்கம் நான் ஒண்ணு போட்டுக்கிட்டேன். இப்ப இந்த தோழமை சுட்டுதல் தெரியும் இல்லையா, உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் அது. கரெக்டா? அதே வகையில தான் இது. அது சொல்லாம அந்த வேர்டை யூஸ் பண்ணாம பண்றது, அவ்வளவுதான். சோ இவங்க எல்லாம் ஒரே இதுதானே, குரூப் கூட்டணி தானே. சோ அதனால இது நீங்க எதிர்பார்க்கலாம். இப்ப என்ன ஆச்சரியம்னா, இதுல இன்னும் சிதம்பரம் மாதிரி ஒரு சீனியர் லீடர்ஸ் இது வரைக்கும் ஒரு பதிவியோ ஒரு கருத்தையோ சொல்லாதது ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஏன்னா இவங்களும் காங்கிரஸ்லயே இருந்திருக்காங்க இவ்வளவு நாள். நீங்க வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டாமா இந்த மாதிரி விஷயத்துக்கு இல்லையா? ரொம்ப வருத்தமான ஒரு பதிவா தான் நான் அதை பாக்குறேன். இது வரைக்கும் அவங்க எல்லாம் பண்ணாது. அதுல என்ன ஆச்சரியம்னா, ஜோதிமணி போன்றவர்களே பதிவு போட்டுட்டாங்க. சோ என்ன அவுட் ஆஃப் கம்பல்ஷனோ என்னவோ, ஸ்டில் ஷி வாய்ஸ்ட் அவுட் ஃபார் தட் திங். ஓகே, அட்லீஸ்ட் அதை வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க நிலையா இருப்பாங்களா, அவங்க சொன்ன கருத்துல நாளைக்கே மாத்தி பேசுவாங்களா, அதெல்லாம் வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் ஃபார் தட் மொமெண்ட் அவங்க ஒரு காங்கிரஸா ரியாக்ட் பண்ணாங்க. அது போன மாசம் நான் பேசுறது இந்த மாசம் அப்படின்ட்டு அடுத்த மாசத்துல நிலைப்பாடு மாத்த வேண்டியதான். கரெக்ட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது ஈவன் அடுத்த நான் மாசம் என்ன சொல்ல வரேன்னா, டெல்லியில இருந்து கூட இதுக்கு ஒரு எதிர்ப்பு வரணும். அதுதான் உண்மையான ஒரு காங்கிரஸ்க்கான அடையாளமா. தமிழக காங்கிரஸ்னாலே காமராஜர் தான். நீங்க அதையும் மீறி நீங்க என்னத்தை விளக்க போறீங்க? தமிழக காங்கிரஸ் என்ன விளக்க போறீங்க? தமிழக காங்கிரஸ் சொல்றதை விட இந்திய காங்கிரஸ்க்கே அவர் ஒரு அடையாளமாக இருந்தாரு. 2 பிரதமர்களை நாட்டுக்கு கொடுத்திருக்காரு. காங்கிரஸ் ஒரு நாட்டுக்கான ஒரு தலைவர் அவரு. இந்த இப்ப இருக்கிற காந்தி ஃபேமிலி தெரியாது. இல்ல, இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயம் எல்லாம் காங்கிரஸ் ஆளுக்கே தெரியாது. அதான நம்ம பரிதாபத்துக்கு காங்கிரஸ் ஆள விட்டுருங்க. இப்ப இருக்கிற காந்தி ஃபேமிலி ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறதுக்கு காரணமும் காமராஜ் அவர்கள் இந்திரா காந்தியை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்த அந்த ஒரு முடிவு தான். அவங்க நியாயமா பார்த்தா அவங்கதான் இன்னைக்கு முதல்ல அதை அப்போஸ் பண்ணிருக்கணும் இவங்க பேசுற கருத்துக்கு. கரெக்ட். அது என்ன மாதிரி ஒரு டேர்னிங் மூமெண்ட் ஃபார் காங்கிரஸ்க்கு இருந்திருக்கும் பாருங்க. ஒரு பிரதமர் அவங்களை கொண்டு வந்து நிறுத்தினது, அதோட ஒரு காமராஜரோட பங்கு பெரும் பங்கு. அதை இன்னைக்கு உணர மாட்டாங்க யாரும். என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் ஒரு பதிவா இல்ல, எதுலயும் ஒரு படிக்கிற ஒரு ஹாபிட்டே போயிடுச்சு எல்லாருக்கும். மேபி ஒரு சமூக வலைதளத்துல காமராஜர் அவர்கள் விரும்பல. கரெக்ட். அவரு விரும்பல. பட் இதெல்லாம் சொல்லணும்ன்ற கடத்தணும் நம்ம மக்கள் கிட்ட, இந்த இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கிட்ட. இல்லைன்னா தெரியாமே போயிடும். காமராஜர்னா யாருக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? எவ்வளவு பள்ளி கொண்டு வந்தாரு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, காமராஜர் படிக்காம போயிட்டாரு. அவர் படிச்சிருந்தாருன்னா அதுக்கும் காரணம் கருணாநிதி தான் சொல்லிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாம். அதெல்லாம் சாதாரணமா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க? இனி வர காலத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல இந்த ஊபிஸ் முட்டு கொடுக்கறத பாத்தீங்கன்னா, விமான நிலையத்துக்கு அவரோட பேர் வச்சாங்க பாருங்க அப்படிங்கிற வழக்கும் போயிட்டாங்க. அதான் சோ அதான் வர தவிர என்ன பண்ணாங்க, எல்லா நிலையத்துக்கும் இவங்க பேரு தான். எங்க பாரு பேருந்து நிலையமாகட்டும் எல்லாத்துக்கும். சோ விமான நிலையத்துக்கு பேர் வச்சுட்டாங்களாம். அதை சொல்லிக்கிறாங்க. அது ஒரு பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க இவங்க. அது அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க இவங்கள? சரி, இப்ப முட்டு கொடுக்கறது அப்படின்னு சொன்னோன்னேதான் எனக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா ஆகஸ்ட் மாசம் வந்தாலே ஒரு பரபரப்பு இருக்கும் போதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆகஸ்ட் மாசத்துல பரபரப்பு? ஆகஸ்ட் மாசம் மத்துருமா? இதை நான் ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாசம் ஷூட்டிங் முடிஞ்சிரும், எங்க தலைவர் வெளியில வந்துருவாங்க, நீங்க அப்படி இப்படி சொல்லி ஆகஸ்ட் வந்துருச்சு. ஆக்சுவலி இன்னும் ஒரு மாசம் வந்தீங்கன்னா வெயிட் பண்ணீங்கன்னா செப்டம்பர்ல ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் தான். ஏன்னா நாங்கெல்லாம் கொஞ்சம் நேர்மையா வேலை செஞ்சு அதெல்லாம் பண்ணுவோம். ஐடி ரிட்டர்ன் ஷூட்டிங்னா அது கூலி படத்தை சொல்றீங்களா? இல்ல நம்ம முடிச்சிட்டு களத்துக்கு வந்துருவோம். நாங்கெல்லாம் 4-5 தடவை திரும்பி வந்துட்டோம். தலைவர் தான் வரேன்னு சொல்லிட்டாரு. இப்போ 250 கோடி ஊதியத்தை கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு இப்போ 2வது மாநில மாநாடு போடுறேன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு சொல்லிட்டாரு. மாநாடுக்கு மட்டும்தான் வெளியில வருவாரா? மிச்ச நேரம் வரமாட்டாரா? அது எப்படி விஷயம் எனக்கு புரியலையே. முதல் மாநாடுக்கு வெளில வந்துட்டாரு. அப்புறம் இதுக்கு முதல் மாநாடுக்கு வந்தாரு. அப்புறம் அந்த இது பேரு என்ன, அந்த விமான நிலைய போராட்டத்துக்கு கொண்டு வந்தாரு. நேத்து லாக்அப் டெத்துக்கு வந்தாரு. இப்ப அடுத்த மாசம் வர போறாரு. என்னதான் உங்களுக்கு லாக்அப் டெத் 2 நிமிஷம் பேசினாரு. அது பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. 2 நிமிஷம் பேசினாலும் கிறிஸ்பா பேசினாரு. அந்த 2 நிமிஷம் அந்த கால் ஷீட்டோட ட்ரெண்ட்லயே இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த டைம் தான் கேமரா சொன்னது இந்த 2 நிமிஷம் தான். உங்களுக்கு 2 நிமிஷம் தான் பேசினாருன்னு கவலை. எனக்கு வீட்டிலேயே ஒரு மாலை மாட்டி போட்டோ போடாம வெளியில பேசினாருன்னு சந்தோஷம். நீங்க அதையும் ஒத்துக்க மாட்டீங்க. இல்ல, இது வேணா பாயிண்ட். இந்த வரைக்கும் சொல்லலாம். சரி, வெளியில வந்தாருன்னு சொல்லலாம். சரி, அவர் போராட்டம் பரந்தூர் போராட்டம் அது வேணா ஓரளவுக்கு சொல்லலாம். ஏன்னா அதுதான் முதல்ல வெளியில வந்தாரு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மழை நிவாரணத்துக்குலாம் வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்தாரு. அது ரொம்ப அருமை இல்ல? பாவம், மக்கள் கஷ்டப்படக்கூடாது. அதாவது மாற்று சிந்தனை கொண்ட கட்சியாக அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு இல்ல? எல்லா கட்சியும்
இல்ல இவ்வளவு மாற்று வேணாம்ல. நீங்க வந்து மக்களை போய் பாப்பீங்களா, மக்கள் உங்களை வந்து பாக்கணுமா? ஓட்டு கேட்க போவீங்களா, இல்ல ஓட்டு உங்க வீட்டுக்கு வந்து அவங்க கேட்டுட்டு உங்களுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு போனோமா? புரியலையே. மக்கள் நேரடியாக வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பண்ற அளவுக்கு ஒரு முதல்வர் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போதே அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகல. அந்த 100 பேர் தான் மக்கள். அந்த 100 ஓட்டு வந்தா போதும். அப்போ அதுதான் 100 பேர் தான் மக்கள். நீங்க கூட்டிட்டு வர அந்த 100 பேர் தான் மக்கள். அந்த 100 பேர் வந்தா போதும். இவர் வந்து அந்த பனையூர் பங்களா விட்டு வெளில கால் வச்சாருன்னா பூமி அதிரும், வானம் பிளிரும், அந்த மாதிரி நிறைய பில்டப் இருக்குதுல்ல. வெளில வந்து கூட்டம் கூடிச்சுன்னா என்ன பண்ணுங்க? ஆமா, அதெல்லாம் அந்த ஜனநாயகத்துக்கு வச்சுக்கலாம். சரி, கூட்டம் எல்லாம் கூடுங்க, எல்லாருக்கும் கூட்டம் கூடும். நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல சினிமாக்கு இருக்கிற ஒரு கிரேஸ் எப்பவுமே உண்டு. யார் வந்தாலும் ஒண்ணும் இல்ல. இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினி இறங்கி வந்தாருன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கல, தேர்தல்ல இல்ல, அவர் வந்தா கூட்டம் வருமா வராதா? வருமா வராதா? அப்புறம் என்ன சொல்றீங்க நீங்க? சோ அப்புறம் அவருக்கு இல்லாத கூட்டம் விஜய்க்கு வந்துட போறதா? விஜயும் ஒரு மாஸ் ஹீரோ. அஜித் குமார் இப்போ நடிகர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட் ஸ்டார் வராருன்னா அவரு கூட்டம் வருமா வராதா? சோ அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? சோ கூட்டம் வரும், இதெல்லாம் ஒரு பேச்சா? வெளியில வரல, விஜய் வெளியில வரல, அவ்வளவுதான். அவர் கட்சி ஆரம்பிச்சு வெளியில வரல, கட்சி ஆரம்பிக்காம வெளியில, அவ்வளவுதான் வித்தியாசம். மிச்சப்படி நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு யாரும் சொல்லணும், போய் கோவிட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்க வெளியில வரலாம், எல்லாரையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஐ திங்க் அவங்க அந்த மைண்ட் செட்லயே இருக்காங்க போல இருக்கு. அது நீங்க சொல்லணும், யாராவது பார்த்தா சொல்லிடுங்க கொஞ்சம் அவங்க கிட்டக்கெல்லாம். சரி, இந்த மதுரை மாநாடு பத்தி என்ன உங்களோட லேட்டஸ்ட் இன்புட் உங்ககிட்ட தெரிஞ்சுப்போம். நான் வந்து பார்த்த போது அவர் ஒரு டேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா செலக்ட் பண்ணிருக்காரு. விஜயகாந்தோட பர்த்டே அப்படின்னு செலக்ட் பண்ணிருக்காரு. ஆனா கோட் படத்துலயே வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கே அடுத்த வாரிசு நான் தான் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் ரொம்ப புகழ்ந்து என்ஓசி வாங்கி அவங்க பிரேமலதா அவர்களை போய் சந்தித்து அதெல்லாம் பண்ணாங்க. அந்த தேமுதிகக்கு இருக்கிற ஒரு 4 ஓட்டை வந்து தம்பக்க திருப்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரா? சரி, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கா டேட் எடுத்தாங்கன்னு சொல்றீங்க. அது மாதிரி இன்னும் நிறைய பதிவு எல்லாம் பாக்குறேன். விஜய்க்கு வந்து இது வந்து லக்கி வந்து வியாம் எழுத்து, ஆங்கில எழுத்து வி. சரி, இப்ப இதெல்லாம் இந்த பெரியார் கொள்கையோட இதெல்லாம் ஒத்து வருமா? அவங்க கொள்கையில பெரியாரும் ஒரு கொள்கை இல்லையா? இதெல்லாம் ஒத்து வருமா தாவேகாக்கு? புரியலையே. யாராவது கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணா. ஆமா, என்ன இப்படி கேட்டீங்க? எவ்வளவு போட்டோ மாட்டிருந்தாரு, ஒரு 8-9 முதல் மாநாடுல. அது மாட்டாரு. சி, நம்ம வந்து இதுதான் அவர் ஒரு முற்போக்கான இது பண்றாரு. எல்லாருக்கும் பதில் சொல்லணுங்கிறது கிடையாது. ஏன்னா பதில் இல்ல, அது வேற விஷயம். பிரஸ்ஸ பாக்குறதே இல்ல, அது வேற விஷயம். காமராஜரும் அவருக்கு கொள்கை தலைவர் தான். காமராஜரை பத்தி இப்படி பேசும்போது அவர் வரும். இருங்க, எழுதிக்கிட்டு இருக்காங்கல்ல, ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு அவர் சைன் பண்ணுவார்ல, நாளைக்கு போஸ்டா பதிவா வரும். நீங்க உடனே எதிர்பார்த்தா எப்படி முடியும்? அவ்வளவு அர்ஜென்ட் கிடையாது இல்ல உங்களுக்கு. எதுக்கு பேசணும் பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒரு ரிஹர்சல் பார்க்கணும். நாளைக்கே அவர் ஒரு வாய்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேக்குக்கு இதுவும் ஒரு மாஸ்டர் பிளானா இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரச்சனையை குழி தோண்டி மூடி புதைச்சதுக்கு அப்புறம் திருப்பி நான் ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை திருப்பி மேல கொண்டு வர பாப்பாரோ, அந்த மாதிரி ஏதாவது ஒன்னும் அவசரமே இல்ல. அதுதான் சொல்லுவாங்கல்ல, அந்த சங்கூதுர இதுல சங்கீதாங்கிற மாதிரி. ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா அடுத்த வாரம் வர சொல்லுங்களேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க போகுது சொல்லுங்க. அஜித் குமார் இஷ்யூ கூட வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நாள் கேப் ஆகி மக்களே கிட்டத்தட்ட மறந்து போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிற டைம்ல வந்து ஒரு போராட்டம் நடத்துறோம் பாரு அப்படின்ட்டு களத்துக்கு வந்து ஒரு அதிர்வலையை உண்டாக்குனாரு தளபதி. மறக்க முடியாம பண்ணிட்டு போயிட்டாங்க. கம்பி எல்லாம் உடைச்சிட்டு இப்ப அவர் சாரி கேட்டுட்டு வர போனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்களா கம்பி லிம்கா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்திருக்கு சார். நீங்க என்ன பேசுறீங்க? இருக்கிறதுல ஷார்டஸ்ட் போராட்டம் அப்படின்னு இல்ல, ஷார்டஸ்ட் போராட்டம் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்திருக்குது. குட்டுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, கின்னஸ்க்கும் போக சொல்லுங்க. அதெல்லாம் வேணும் இல்ல, நம்மளுக்கு ஒரு பெருமை தானே, தமிழரா ஒருத்தவங்க வந்து இந்த அவார்டு இதெல்லாம் பண்றாங்கன்னு. ஆள போறான் தமிழன் அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் போட்டுருவோம். அதெல்லாம் சினிமா டைலாக், அதெல்லாம் என்ன வேணா பண்ணலாம். மிக்சியை தூக்கி போட்டு உடைக்கிறது இல்லையா, ஃபேனை போட்டு உடைக்கிறது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாக்க போறோம்ல, களத்து அரசியலுக்கு வரும்போது பாப்போம். சரி, எவ்வளவு பேர் எதிர்பார்க்கறீங்க மதுரை மாநாடுல? எவ்வளவு பேர் எதிர்பார்க்கறீங்க மதுரை மாநாடுல? சர்க்கார் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டேவே ஒரு 50 கோடின்னு சொன்னாங்க. அது 2x2 4x4 அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு அவங்களோட கணக்குப்படி ஒரு 20 லட்சம் பேராவது வருவாங்க, அவங்க கணக்குப்படி. நீங்க ஒரு சைடு தான் கவுண்ட் பண்ணிருக்கீங்களா மாநாட்டுல? இல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் டே. அப்படியே ஒரு வீக்கெண்ட் ஆகும்போது வீக்கெண்ட் கலெக்ஷன் வந்து 3 மடங்கா மாறும். அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் டேக்கான ரிப்போர்ட் சொல்றேன் நான். சோ இப்ப இந்த மாநாடுமே வந்து பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வச்சுதான் ரிலேட் பண்றீங்க நம்பர்ஸையுமே. ஓகே, புரியுது, இப்ப புரியுது. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு வீக்கெண்ட் ஆகும்போது அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு வண்டி அந்த டோல்கேட் வழியா போச்சுன்றதெல்லாம் கூட நாங்க கணக்கு எடுப்போம்.
ஓ பரவாயில்லையே, அப்ப நாங்க யார் போனாலும் கணக்குல வந்துருவோம் அந்த கணக்குல. நீங்க ஏன் போறீங்க மதுரைக்கு? விஜய பாக்குறத தவிர உங்களுக்கு ஏங்க வேற என்ன நான் வேலை என்னோட மதுரையில? சொந்த வேலை விஷயமா நான் மதுரை போனேன். நீங்க தான் டோல்கேட் வழியா போனா அந்த வண்டியை கணக்குல எடுத்துக்கோன்றீங்க. அப்புறம் நானும் விஜய் மாநாடுக்கு போனேன்னு சொல்றீங்கல்ல, அந்த பக்கமா போனா வண்டியை கணக்கு எடுத்துட்டு. அப்படியே சுத்திட்டு போங்க, அப்படிதான் போகணும்னு இருந்துச்சுன்னா நாங்க இதுக்கெல்லாம் நான் கணக்கு தான் என்ன அந்த எடுப்போம். பக்கமே போக மாட்டோம். சரி, அப்ப எவ்வளவு 20 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டேக்கு. அப்ப அது ரொம்ப கம்மியாச்சே. 1 கோடி உறுப்பினர்கள் சேர போறாங்க இன்னும் 2 மாசத்துலன்னு சொல்றாங்க. அப்ப அதுல 20 லட்சம் பேர் தானே வராங்க. அப்ப எது உண்மை இதுல? 1 கோடி ஒரு உறுப்பினர்கள்ன்றீங்க, 20 இல்ல, லட்சம் பேர். ஒரு சிலருக்கு வந்து தனிப்பட்ட காரணங்களால அங்க கூட்டத்தை அவாய்ட் பண்ணும் அப்படி எல்லாம் சில பேர் நினைப்பாங்க. அது அவங்க எல்லாம் ஓட்டு போடுற அன்னைக்கு கரெக்டா வந்துருவாங்க, படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஓ வந்துருவாங்க கரெக்டா. ஓ படம் ஓட்டு படத்துக்கு வந்துருவாங்களா? கரெக்டா. சரி, இப்போ இது ஒண்ணு சொல்லுங்களேன். இந்த விஜய் தவிர ஒரு 2ஆம் கட்ட தலைவர் ஒரு 5 பேர் சொல்லுங்க போதும். எனக்கு 5 பேர் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கணும். நிஜமா எனக்கு தெரியல, இது இருக்காரு, உண்மையான கேள்வி. புஷி ஆனந்த் இருக்காரு, பொதுச் செயலாளர். ஆதவர்ஜுனா இருக்கிறாரு. சரி, இவங்க எல்லாம் தேர்தலில் நிக்க போறாங்களா தவக சார்பா? தலைவருன்னு கேட்டீங்க, நிக்கணும் நிக்கணும் சரி நிக்காதெல்லாம் சொல்லுங்க. தலைமை முடிவு செய்யுங்க. ஓ அப்புறம் சரி புஷி சொல்லுங்க. ஆனந்த் இருக்காரு. இதே 2 தடவை சொல்லிட்டீங்க. நான் கேட்டது இதுதானா? 5 மிருகம் சொல்லுனா 3 சிங்கம் 2 அஞ்சு புலிங்கிற கதையா இருக்கு. திருப்பி சொல்லுங்க. இல்ல இல்ல சரி, அப்புறம் இவர் இருக்காரு மெயின், ராஜ்மோகன் இருக்காருல்ல, அதை மறந்துட்டீங்க. அவர் ஒருத்தர் போதும். அது ஒரு ஆள் போதும், அவர் ஒருத்தர் போதும். அப்புறம் இவர் இருக்காரு, ஆதவர்ஜுனா இருக்காரு. முக்கியமான அது ஆளை சொல்லிட்டானா? விட்டுட்டீங்களே, லயலா மணி. யாரு? லயலா ஐயோ மணி பாருங்க, அதுதான் மெயின். நீங்களே நீங்களே எடுத்து கொடுக்குற அளவுக்கு தலைவர்கள் லிஸ்ட் இருக்குது. இல்லையே, இவரை ஃபர்ஸ்ட் சொல்லாம மிச்ச எல்லாரையும் சொல்றதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடும் கண்டனங்கள் தாவேகா தொண்டர்கள் சார்பா. நீங்க அவரது பேரு தான் ஃபர்ஸ்ட் சொல்லி இருக்கணும். எனிவே இப்போதைக்கு லயலா வரைக்கும் மணி சொல்லி மறந்து 4 பேர் மாட்டேன். தான் இருக்கு. இப்போ வரைக்கும் சொல்லி 4 பேர் தான் இருக்கு. இன்னும் 2 ஒருத்தரா சொல்லுங்க அட்லீஸ்ட். நாங்க வந்து இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களும் எங்களுக்கு தலைவர் சார். இப்ப எப்படி சொல்லுவீங்க? ஓ இதுக்கு ஓ கவுண்டர் கொடுங்க பாக்கலாம். இன்னொரு முக்கியமான ஆளையும் விட்டுட்டீங்க, தாடி பாலாஜி, விஜய் டிவி காடி பாலாஜி. இல்ல, அவரு அதிகார போட்டியில கழட்டி விட்டதா இல்ல நியூஸ் வந்துச்சு. அது கழட்டி விடலாம் சகஜம். அவர் பச்சை குத்தி இருக்காரு கையில, நீங்க அவரை கழட்டி விடுறேன்றீங்க. நீங்க ஓகே என்ன போங்க நீங்க. ஓகே ஓகே. அப்புறம் எப்படி எல்லாரும் தலைவர்கள் சொல்லிட்டீங்க? சோ 10 பேர் சொல்ல முடியல. 5 பேருக்கே இவ்வளவு டைம். 5 பேர் சொல்ல 5 நிமிஷம் எடுத்திருக்கீங்க நீங்க இல்லையா? சோ இப்போ இப்ப என்ன இதுல வந்து விஜய் வந்து 10% வாக்கு எடுப்பார், 20% வாக்கு எடுப்பார் அப்படின்லாம் எப்படி சொல்றாங்க? எங்களுக்கு இப்பவே விஜயோட சர்வே எல்லாம் வேற போட்டு. எங்களுக்கு விஜயோட ஃபேஸ் போதும் சார். எங்களுக்கு விஜயோட ஃபேஸ காமிச்சாலே நாங்க வந்து ஓட்டு போட்டுருவோம். சோ கேண்டிடேட்டே வேண்டாம், போட்டோ வச்சுட்டு அவர் பேரை சொல்லி போட்டுற வேண்டியதான். கேண்டிடேட்டே கேண்டிடேட் வேண்டாமாங்கலாம். இடத்துலயும் விஜயோட போட்டோ வைக்கணும். கேண்டிடேட் யாரா வேணாலும் இருக்கட்டும், அங்க விஜயோட போட்டோ வச்சா நாங்க ஓட்டு போட்டுருவோம். ஓட்டு போட்டுருவீங்க நீங்க. விளங்கிடும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் சரி, ஸ்கூல் எவ்வளவு பசங்களுக்கு தொகுதியில ஓட்டு உரிமை நிப்பாங்க இருக்குதா? விஜய்? இல்ல, ஆட்சியில ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஓட்டு அதிகார உரிமை பதிவு. இருக்குதா? என்னங்க சொல்லுங்க. ஸ்கூல் பசங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குதா? அதையும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. இருக்கும். அது எலெக்ஷன் டைம் வந்து பாத்துக்கலாம். வெக்கேஷன்ல வைக்க சொல்லுவோம். மேபி அவங்க வந்துட்டாவது நாங்க போவாங்களா பூத் வரைக்கும். முடியலன்னா நாங்க வாட்ஸ்அப் போலிங் வச்சு அதை வந்து நாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் அதுதான் பெஸ்ட். பண்ணிடுறோம். வாட்ஸ்அப்ல வைங்க, எக்ஸ் தளத்துல வைங்க. அதெல்லாம் ட்விட்டர்ல இருக்கு. வச்சீங்கன்னா அது நிறைய பேர் இருக்காங்க ஃபாலோவர்ஸ். அதெல்லாம் சரி. நீங்க எல்லாம் இப்படி விளையாட்டா சொல்றீங்க. சர்வே எல்லாம் எடுத்து 10%, 22% எல்லாம் போடுறாங்களே. அப்புறம் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுங்க? ஸ்கூல் பசங்க ஓட்டு போடுவாங்க. அந்த 22 சர்வேலாம் சொல்றது கூட அப்புறம் பரவாயில்ல. சில சர்வே எல்லாம் 22.53 அப்படின்ட்டு டெசிமல் பாயிண்ட்ஸோட வேற சொல்றாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறமும் சரி உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? சரி. அந்த என்ன நம்பி இப்ப என்னத்த சர்வே எடுத்து என்ன பண்ணீங்க? இன்னும் கூட்டணிகளே நிலையாகல. இப்ப அங்க மாறுவாங்களா இங்க மாறுவாங்களான்னு இருக்கு. என்ன இன்னும் எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லுங்களேன். நிறைய தொகுதியில வந்து வேட்பாளரை வச்சு ஜெயிக்கிற தொகுதி எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா தமிழகத்துல? கரெக்டா? கேண்டிடேட் ஓரியன்டட் கான்ஸ்டிடியூன்சி எல்லாம் இருக்கு. அதுக்காகவே ஓட்டு போடுறவங்க என்னுடைய கான்ஸ்டிடியூன்ஸே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கு ஒரு வேட்பாளர் எதிர்பார்த்தாங்க மக்கள், அவர் இல்லைன்னு ஒண்ணு வேற வேட்பாளர் சொன்னதால திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளே தோல்வி அடைந்தது. எக்ஸாக்ட்லி. பிளஸ் அங்க வந்து காஸ்ட் பிளேஸ், அந்த ரோல், அந்த ஏரியா ஆளு பிளேஸ், மெனி ஃபேக்டர்ஸ் இருக்கு. சோ இவ்வளவும் சொல்லிதான் வந்து நம்ம ஒரு சர்வே எடுத்தாதான் நம்மளுக்கு தெரியும் அங்க என்ன ஸ்டேஜுங்கிறது. இப்ப வரைக்கும் கூட்டணி என்னன்னு தெரியல, கூட்டணி கட்சிகள் எதுன்னு தெரியாது, யாரு வேட்பாளர், எவ்வளவு சீட்டு, எங்க பங்கு போறோம் எதுவும். ஆனா சர்வே ரிலீஸ் பண்ணி நீங்க ஒரு 22.5 ரிலீஸ் பண்றீங்க. இது எப்படி நீங்க வந்து பேஸ் பண்ணுவீங்க? இதை எப்படி பண்ணீங்க? சரி, இப்ப நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். எந்த விதமான விஷயம் தெரியல, கூட்டணி தெரியல, வேட்பாளர் தெரியல, கேஸ்ட் இம்பாக்ட் தெரியல, மணி இம்பாக்ட் தெரியல,
இதெல்லாம் தெரியாத போதே 22%னா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 50% வாங்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? அப்ப சொல்றீங்க, 50 சொல்றீங்க, 90 சொல்லுங்களேன். இப்பவே 22 சொல்றீங்க, கரெக்டா? சொல்றது சேர்த்து சொல்லுங்க, அதனால என்ன ஆயிடுது? உருட்டா இருந்தாலும் நியாயம் வேணாமாடா அப்படின்னு வடிவில் கேட்கற மாதிரி தான். இப்ப இவ்வளவு நியாயமா தான் இந்த 22% சொல்லிருக்கீங்களோ? லாஜிக்கலா உட்கார அததான் கேட்க வரேன். அந்த லாஜிக்ங்கிறது எங்க வருது? இங்க சர்வே எல்லாம் இப்ப எதுக்கு இப்ப போடுறாங்க? இவ்வளவு சீட்ஸ், இவ்வளவு நீங்க சும்மா ஒரு ஜாலிக்கு ஃபன்னுக்கு போடுறதுன்னா போடலாம். ரியலாவே இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் பை யுவர் சர்வே, யுவர் அனாலிசிஸோ, இட் ஷுட் ஹேவ் சம் ரியல் லாஜிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் திங்ஸ் இல்லையா பேஸ் பண்றதுக்கு. எப்படி நீங்க அப்புறம் நம்பர்ஸ் சொல்லுவீங்க சொல்லுங்க. இப்ப வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. இப்போ சொல்றாங்க திமுக கூட்டணி உடையுங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மேடையில சொல்றாரு, எங்களோட பெரிய கட்சி சேர போறாங்கன்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கு which will decide really the election. இன்னும் அந்த எலெக்ஷன் சூடே ஆரம்பிக்கல. சோ இப்ப எதுக்கு உட்காந்து சர்வே பண்றாங்கன்னு எனக்கு புரியல. தட்ஸ் ரியலி நாட் குட் ஆக்சுவலி, இல்லையா? நீங்க ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்காக பண்றீங்க அப்படின்னா கூட தட் டசன்ட் கோஸ் வெல் வித் ஈவன் என்ன மாதிரி லேமேன் கூட என்னால அக்செப்ட் பண்ண முடியல. நீங்க சொல்ற மாதிரி தான் எங்க ஏரியால நான் ஃபர்ஸ்ட் ஆள் யாரு பார்ப்பேன், நம்ம ஆளா தெரிஞ்ச ஆளா, ஓட்டு போடலாமா, இவங்களுக்கு போடலாமா, கட்சி ஓரியன்டா போடுறது ஒண்ணு, கட்சி உறுப்பினரா இல்லாதவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா, காமன் பீப்புள், தே கோ பை தட் கைண்ட். அப்பதான் இருக்கும்போது அதனாலதான் சொல்ல வரேன். இல்ல எதுக்கு நீ இப்ப சொல்ல வரேன்னா, நீங்க இப்ப சொல்ற மாதிரி 20 லட்சம் பேர் வராங்கன்னா விஜய பாக்குறதுக்கு வர கூட்டமும் இருக்கும் நிறைய. கட்சியில உறுப்பினரே இல்லாதவங்க கூட வருவாங்க மாநாட்டுக்கு, ஜஸ்ட் டு சி ஒன் டைம் விஜய் எப்படி பேசுறாரு, என்ன பண்றாருன்னு சொல்லி. சும்மா அந்த பக்கம் போறவங்க கூட வந்து நிப்பாங்க. சோ அந்த கவுண்ட் எல்லாம் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆனாதான். இன்ஃபேக்ட் கமலஹாசன் வந்த போது இப்படிதான் நல்ல கூட்டம் வந்துச்சு இல்லையா? அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத பார்த்தோம் நம்ம. சோ can't say anything. அதனால இப்ப போடுற சர்வே எல்லாம் வந்து டூ early, premature, no need, needless. என்ன கேட்டா அததான் சொல்லுவேன். ஜஸ்ட் ஹோல்ட். ரியலாவே இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங் வேலிடா இருந்ததுன்னா டூ ப்ராப்பர் கிரவுண்ட் ஒர்க். ரியலாவே சர்வே எடுங்க. அப்ப கூட இட்ஸ் டூ early. இப்ப பண்ற சர்வே எல்லாம் ஜஸ்ட் வெயிட். கூட்டணி எல்லாம் ஃபைனலிஸ்ட் ஆயிட்டு இதுதான் அப்படின்னு தெரிய வரட்டும். ஈவன் சீட் ஷேரிங் ஆன அப்புறம் பண்ற எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து, அது கூட அப்புறம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி பண்றதுதான் எனக்கு தெரிஞ்சு ரியலிஸ்டிக். இல்ல பலமுறை வந்து ஒரு ஓட்டிங் போல் நடந்ததுக்கு அப்புறம் எக்ஸிட் போல்ஸே வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ரிசல்ட் மாறினது வந்து நம்ம பார்த்திருக்கோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 400 அடிக்கும் பிஜேபி எல்லாருமே சொன்னாங்க. பட் தேவையான 272 வராது வந்து பார்த்தோம். ஓட்டு போட்டு வந்த மக்கள் கிட்ட கேட்ட கருத்து அதுவே வந்து மாறுது. ஸோ ஒன் ஃபைனல் கொஸ்டின் சார். யூஸ்வலா அரசியல் விஜய் நடிகர் அப்படின்னு வரும்போது இந்த கம்பாரிசன் எப்பவுமே ஒரு அன்அவாய்டபிள் தான். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர மாதிரி இருந்த போது கூட இந்த மாதிரி பல விதமான அன்அபிஷியல் சர்வேஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி எலெக்ஷன் க்ளோஸ்ல வந்து அவரு நான் வரலன்னு சொல்லிட்டாரு. பட் அட் த சேம் டைம் ரஜினி வந்தாலும் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குமாரசாமி மாதிரி ஒரு இம்பாக்ட் ஆகுது ரஜினி கொடுப்பாரு. ஏன்னா 2 பேருக்குமே ஒரு மெஜாரிட்டி இல்லாம போற மாதிரியாவது அவரால் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் இருந்தது. விஜய் அவர்கள் எம்ஜிஆர் இடத்த பிடிக்கணும்னு அவர் நினைச்சிருக்காரு. விஜயகாந்த் இடத்தையாவது பண்ணிடணும்னு அவங்க ரசிகர்கள் நினைக்கிறாங்க. பட் குறைந்தபட்சம் ரஜினியோட அவருடைய கம்பாரிசன் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்ல. அரசியல் வந்து விஜய் எந்த லெவல்ல இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, எல்லாரும் வரலாம் அரசியலுக்கு, அதெல்லாம் பொதுவான கருத்து. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்ட ஒரு கொஸ்டின்ல எனக்கு ஒரு நெருடலான பார்ட்டு விஜயோட கம்பாரிசன் வித் ரஜினிகாந்த்னு. அந்த கம்பாரிசன்ங்கிற வேர்டே வந்து எனக்கு செட் ஆகல. ஏன்னா இட் டசன்ட் ஜெல் வித் சூப்பர் ஸ்டார் ஃபார் எனி மேட்டர், ஃபார் தட் மேட்டர். அவங்களாம் ஒரு ஐகான். இப்ப நீங்க சூப்பர் ஸ்டார் எடுத்தீங்கனாலோ இல்ல விஜயகாந்த் எடுத்தீங்கனாலோ அவங்களாம் ஒரு ஐகான். அவங்கலாம் எந்த பீரியட்ல இருந்தாங்கன்னா, புரட்சி தலைவர் ஜெயலலிதா இருந்த பீரியட்ல இருந்தாங்க, கருணாநிதி இருந்த பீரியட்ல இருந்தாங்க. சோ அப்படி வந்து இருந்தவங்க. சோ இப்ப இருக்கிற ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா டோட்டலி இட்ஸ் லைக் எப்படி தெரியுமா நீங்க சொல்லலாம், இப்ப ஒரு டிஎன்சிஏ லீக்ல வந்து நீங்க ஒரு ஒரு டிஎன்சிஏ லீக் பிளேயரை வந்து நீங்க ஒரு டாப் கிளாஸ் ஆஸ்திரேலியா டீமோட கம்பேர் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்களேன் இவங்களை பத்திங்கிற மாதிரி என்னோட ஒரு ஒப்பீனியன் இது. அதுக்காக நான் அண்டர்மைன் பண்ணல விஜய். டெஃபினெட்லி இஸ் அ மாஸ் ஹீரோ அண்ட் ஹி ஹாஸ் அ வெரி குட் என்ன சொல்றது ஃபேன் பேஸ். நெக்ஸ்ட் டு அஜித் குமார் ஆர் ஈவன் ஈக்குவல் டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து நம்ம குவான்டிஃபை பண்ண முடியாது, எப்படின்னு சொல்லி மெஷர் எல்லாம் பண்ண முடியாது இவ்வளவு ஃபேன்ஸ். இன்ஃபேக்ட் இப்போ பர்சனலா கேட்டீங்கன்னா எனக்கு வந்து படமா நம்ம படத்தை பார்ப்போம். சம்டைம்ஸ் அஜித் சில படத்துல நல்லா இருக்கும், பட் ஸ்கிரீன் பிளே நல்லா இல்ல, படம் நல்லா இல்லன்னா நம்ம வந்து வில் ஹேட் தட் மூவி, பட் நாட் அஜித். அதே மாதிரிதான் தட் கோஸ் வித் விஜய். நிறைய ஹிட் மூவிஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஸோ வென் இட் கம்ஸ் டு த மூவி பார்ட் டெஃபினெட்லி ஹி ஹாஸ் அ வெரி குட் ஃபேன் பேஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாமே இருக்கு. வென் இட் கம்ஸ் டு பாலிடிக்ஸ் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நானே வந்து அஸ் அ லேமேன் அவங்க கட்சி கொள்கை என்னன்னு யாராலையுமே சொல்ல முடியல. ஒரே வழவழா குழான்னு இங்கேருந்து கொஞ்சம் எடுக்கிறது, அங்கேருந்து ஒரு ஸ்வீட் கடையில போயிட்டு எல்லாத்தையும் கலந்து ஒரு 100 கிராம்ஸ் குடுங்குற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா மாநாடு போட்டு கொள்கை விளக்கம் பண்ணதுக்கு அப்புறம் கூட புரியல உங்களுக்கு.
இல்ல அது என்ன கொள்கை விளக்கம் சொல்லுங்களேன். தமிழ் தேசியமும் திராவிடமும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப தமிழ் தேசியத்துக்கு எங்களுக்கு நாத்தகா இருக்கு, என்டிகே இருக்கு, திராவிடத்துக்கு எங்களுக்கு 2 கட்சி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. சோ இது ரெண்டுத்துலயும் சேர்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு தெளிவு இருக்கணும். நான் என்ன சொல்றேன், கொள்கைனா ஒரு தெளிவு இருக்கணும். இப்ப அவர் தமிழ் தேசியம்னு சீமான் நிக்கிறாருன்னா தமிழ் தேசியம்னு தான் நிக்கிறாரு அவர். கரெக்டா? தமிழ் என்னோ பேசுறாரு. அவர் அப்படி இருந்து 35 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாரு. 8% இருக்காரு. சோ அந்த கொள்கைங்கிறது நீங்க இப்ப கேட்டா சொல்லிடுவீங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, சாதாரணமா ஒரு ஆளை கூப்பிட்டு கூட கிராமத்துல என்ன இந்த சோசியல் மீடியா எல்லாம் இல்லாத ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்க கேட்டீங்கன்னா சீமான் பத்தி சொன்னா அவர் தமிழ் பேசுவாருங்க, அவர் தமிழ் அப்படி சொல்லுவாங்க. அதான் சாதாரணமா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ரீச்ச கொடுத்திருக்காரு அவரு. இப்ப நீங்க திராவிடம் சொன்னீங்கன்னா திமுக கேட்டாலும் அதையும் சொல்லிடுவாங்க. அதிமுக கேட்டீங்கன்னாலும் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவங்கள வரைக்கும் சொல்லிடுவாங்க. ஒரு ஐகானிக்கா இருக்கு. இப்ப விஜய்னு சொன்னீங்கன்னா இந்த 2 கொள்கையே இல்லையே. ஒன்லி ஃபார் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் விஜய் அண்ட் இஸ் பாப்புலாரிட்டி. அதர் தேன் தட் பொலிட்டிக்கல்ல அவர் இன்னும் ஒரு என்ன சொல்றது, கீழே காலையே பதிக்கல அவர். இஸ் நாட் a tested water. ஆமா இல்ல ஓகே, யூ கேன் பிளே வெல், யூ கேன் பெர்ஃபார்ம் வெல். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் நீங்க சொல்ல முடியும். ஒரு பெஞ்ச் மார்க் வேணும் எல்லாத்துக்குமே இல்லையா? சோ அதுக்கப்புறம் தான் பொலிட்டிக்கல் எப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் கிவ் அ பிரஸ் மீட் கொடுக்கணும். கொடுத்து ஒரு 4-5 பாயிண்ட் பேசினார்னு வச்சுக்கோங்க, அசஸ் பண்ணதுக்கு முடிஞ்சிரும். ஓகே இவருக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கு, இதை பத்தி தெளிவா பேசுறாரு மாதிரி ஒரு விஷயத்துக்கே 4 லைன்ல தான் அவர் அறிக்கை கொடுக்குறாரு. நீங்க 4-5 பாயிண்ட் பிரஸ் கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, we can't say that. அப்படியே அப்ரப்டா அவரை இது பண்ணிட முடியாது. he may be giving a good press meet. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணியும் வரலாம் சில டாபிக்ஸ், or we do not know. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவர் பேசாத வரைக்கும் அவர் குட்டா பேடா நம்மளால சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் போல்டா பேசுற விஜயகாந்தையே நம்ம மீடியா எல்லாம் ஒழிச்சு விட்டாங்க இல்லையா? பட் he was so good in his knowledge. அரசியல்லையும் சரி, ஏன்னா அவர் கூடயே வந்த ஒரு கருணாநிதி கூடயோ எம்ஜிஆர் கூடயோ எல்லாம் பார்த்து வளர்ந்து வந்தவர். அவருக்கு தெரியாதது இருந்திருக்காது. அவரையே வந்து ஒழிச்சு விட பார்த்தாங்க நம்ம மீடியாஸ்ல சொல்றேன். அதனால விஜய் பேசாத வரைக்கும் குட் ஃபார் ஹிம். அவர் வாயை திறந்தாதான் குட்டா பேடா, டிவி கேக்கு குட்டா பேடா அப்படிங்கிறது தெரிய வரும். சோ அதனால இப்ப வரைக்கும் ஒன்னும் கமெண்டே பண்ண முடியாது. நீங்க பாலிடிக்ஸ்ல விஜய்னு கமெண்டே பண்ண முடியாது. யூ cannot compare with anyone unless he comes and plays the role and shows his caliber and capacity. அப்பதான் வந்து we can say this is விஜய் அப்படிங்கிறது. இது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. தப்பா கூட இருக்கலாம் பாக்குறவங்களுக்கு, பட் ஸ்டில் this is my view point. தேங்க்யூ சார். ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் வந்து பேசணும் நேயர்களே. முதலாக காசிராமன் சார் அவர்கள் என்ட்ரி ஆன போதே வந்து ஒரு கடுமையான கண்டனத்தோட தான் அவருடைய உரையே தொடங்கி இருந்தாரு. ஏன்னா காமராஜர் அப்படின்ற ஒரு ஐகானிக் லீடரை, தமிழக லீடர் மட்டும் கிடையாது, ஒரு தேசத்திற்கான ஒரு தலைவராக இருந்த காமராஜர் அவர்களுடைய ஜஸ்ட் லைக் தட் அவருடைய பொது வாழ்க்கையை கொச்சைப்படுத்த மாதிரி பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு ஒரு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். அண்ட் அதே மாதிரி திமுக எப்படியெல்லாம் வரலாற்றை மாற்றுவதில் வித்தகர்கள் அப்படின்றத பத்தியும் நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். அப்படியே அந்த டிஸ்கஷன் மடைமாறி போன போது விஜய் அவர்களுடைய அரசியல் பார்வை அப்படின்னு வரும்போது, விஜய் அவர்கள் இதுவரைக்கும் கிரியேட் பண்ண இம்பாக்ட் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு பெரிய அளவுக்கான இம்பாக்ட் கிடையாது. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு மேட்டர் குழி தோண்டி புதைச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய பேச்சே, அந்த கருத்தே அந்த மேட்டர்ல வருது அப்படின்றத பாக்குறோம். இது நாள் வரை விஜய் அவர்கள் எத்தனை ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்றது கூட கணக்கில் இல்லாமல் போயிடுச்சு. வெறும் ட்விட்டர் அரசியல் வார்த்தையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக காசிராமன் அவர்கள் வைத்த ஒரு முக்கிய பாயிண்ட் என்னன்னா, தேவையில்லாத ஒரு கம்பாரிசன் தான் ரஜினி அவர்கள் விஜய் அவர்களோட கம்பேர் பண்றது அப்படின்றது ஒரு தேவையில்லாத கம்பாரிசன் தான். ரஜினி அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு அதிர்வலையை அரசியல் களத்தில் உருவாக்கி இருந்தார். ஆனால் விஜய் அவர்கள் இத்தனை முறை செய்த பிறகும், இத்தனை விஷயங்கள் நடந்த பிறகும் ஒரு அதிர்வலையை உருவாக்கிய தவறிவிட்டார் அப்படின்றதான் அவருடைய பேச்சிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக காசிராமன் சாரோட நிறைய வீடியோஸ் இனி வரும் காலங்களில் நம்ம நிறைய பண்ணுவோம். அவருடைய சர்க்காஸ்டிக்கான பொலிட்டிக்கல் கமெண்ட்ஸ் ஆகட்டும், பார்வையாகட்டும், சமூகத்தின் பார்வையாகட்டும், நிச்சயம் நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு வந்து நிறையவே உபயோகப்பட வேண்டும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். நன்றி சார். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். நன்றி விக்னேஷ். தேங்க்யூ.